காலையில் இன்றைக்கி பால் லேட்டாக தான் வந்துச்சு. எப்பயுமே 8:30க்கு வந்துடும். இன்றைக்கி 9 ஆகிடுச்சி. சரி, நைட்டு பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணலை. பால் பாத்திரம் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. சரி, 9 பால் வந்துச்சு. நான் எழுந்து பால் பாத்திரம் வாஷ் பண்ணி கழுத்துறதுக்குள்ளே 9:10 ஆகிடுச்சி. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கி எழுறதுக்குள்ளேயே பால் காய்ஞ்சா ஒரு குட்டியில் பால் ஊற்றி கொடுத்துட்டு அவள் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருப்பாள். அதுக்குள்ளே நான் ராகி மாவு சரி செஞ்சு அவளுக்கு ஆற வைக்கணும். இப்போ பால் ஊற்றிருக்கேன். அந்த பால் பார்த்திங்கன்னா தனி மாட்டுப்பால் 1 லிட்டர் தான் வாங்குகிறோம். எப்பயுமே நான் பாலுக்கு ஒரு சின்ன கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றுவேன், டீ குடிக்கிற கிளாஸில். ஏன்னா அப்படியே பால் வச்சா ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அதனால ஒரு சின்ன டம்ளரில் டீ குடிக்கிற கிளாஸில் நான் தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ ஊற்றிட்டேன். அது கொஞ்ச நேரத்துக்கு காஞ்சிடும். எதுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னா, சின்ன பாத்திரத்தில் வச்சா நான் ஒன்றும் மறந்துடுறேன். சில டைமில் பொங்கு வந்துடுதா, அப்புறம் திருப்பியும் நான் அதை எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதனால் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டா அது பொங்கு வந்தாலும் அப்படியே அது அடங்கிடும். அதனால தான் பெரிய பாத்திரத்தில் காய வைக்கிறேன். இப்போ இது ராகி பவுடரு. எப்பயுமே 2 கரண்டி போட்டுப்பேன். ஏன்னா ஒரு டைம் கூட சாப்பிடுவா, ஒரு டைம் கம்மியாக சாப்பிடுவா. சரி, கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேஸ்ட்டானாலும் பரவாயில்லன்னு சொன்னாலும் ஒரு டைம் பசிக்கும் போது இன்னும் சொல்லுவாள். அப்போ இருக்காது, திருப்பியும் செஞ்சு அப்போ கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி. அதனால தான் கொஞ்சம் வேஸ்ட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சிடுறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு தான், அவ்வளோ போட மாட்டேன்னா உப்பு போட்டுட்டு இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிறேன். நான் இவளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சு கொடுப்பேன். கெட்டியாக செஞ்சு கொடுத்தா அவள் முழுங்குறதுக்கு கஷ்டப்படுறா. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி முழுங்கும் போது அவளுக்கு கம் மாதிரி ஒட்டிக்குதோ என்னமோ தெரியல, முழுங்குறதுக்கு கஷ்டப்படுறா. அதனால நான் தண்ணியாக தான் செஞ்சு கொடுக்குறேன். லைட்டாக தண்ணி மாதிரி. எப்படின்னா ஜல்லி மாதிரி இருக்கும். அது சாஃப்டாக ஹல்வா மாதிரி அப்படியே ஆடும். பார்த்தா எனக்கே ஆசை வரும். அவளுக்கு ஊட்டிகிட்டு இருக்கும்போது நானே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அவளுக்கு ஊட்டும் போது. இப்போ வச்சுருக்கேன். கை விடாமல் நம்ம ஆட்டிகிட்டே கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அடி பிடிச்சிட்டு எல்லாமே கட்டி ஆகிடும். அதனால கை விடாமல் நம்ம ஆட்டிகிட்டே இருக்கணும். ஆட்டிகிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். கை விடாமல் ஆட்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். அவ்வளோதான். என்னென்னா இந்த பாத்திரத்தை கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம். வேறு மற்றபடி இது செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டில் அந்த பாத்திரத்தை நாரில் தேய்க்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது, திக்காகிட்டு வருது. அவ்வளோதான். இது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது இப்போவே இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஆறின பின்னாடி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் நான் இப்போவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மாவு அதுக்கப்புறமா நல்லா வேக வைக்கணும். நல்லா நம்ம வேக வைக்கலைன்னா குழந்தைக்கு வயிற்று வலி எடுத்துக்கும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. அப்போ தான் குழந்தைக்கு வயிற்று வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இப்போது ஊற்றிட்டு நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாயிடும். தண்ணி ஊற்றுறதுனால ஏதாச்சும் நல்லா வராதா அப்படிலாம் இல்லை. தண்ணி ஊற்றினா நார்மலாக நம்ம கிளறிட்டே இருந்தால் நல்லா சாஃப்டாக வந்துடும், க்ரீமியாக. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை ஆற வச்சு தானே ஊற்றுறோம். ஆற வச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ
கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இது நல்லா ஒரு பிளேட் மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். கரெக்டாக இருக்குது இப்போது. பாருங்கள், நான் நல்லா வேக வச்ச பின்னாடி காமிக்கிறேன். அந்த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒயிட்டாக இருந்துச்சு, ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ரெட் கலரில் டார்க் ரெட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லே தெரியும், நல்லா களி ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் பார்த்தாலே சாப்பிடணுன்னு போல் தோணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பிளேட் மூடி போட்டு ஆற வச்சுட்டா நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி ஆற வச்சிங்களேன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஆறிட்டு அந்த லேயர் எழுந்துடும், கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். அது நல்லா இருக்காது. ஆற வைக்கும்போது எப்பவுமே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க, அது பாட்டுக்கு நல்லா சாஃப்டாக ஆறிடும். ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ராகி மாவு கூழ் ரெடி. நாங்கள் எப்பயும் சரின்னு தான் சொல்லுவோம். சரின்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு புரியுறதில்ல, அதனால கூழ்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு குழந்தைக்கு எடுத்து ஊற்றலாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், ஜல்லி மாதிரி இருக்குது. பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, பாய்.